வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். என் சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். 9 lakh சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சீக்கிரம் அது 1 million மாற்றி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். மே மாத ராசி பலனை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடையது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் டீட்டெயில் கிளியர் டேட்டா ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் அதோடைய லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூடை பேஸ் பண்ணி ஒரு கிளியரான ஹாரோஸ்கோப்பை நீங்கள் எடுத்து ரீட் பண்ண முடியும். அது அண்ட் அதர் ஆல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் யூடியூப்பில் நீங்கள் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி அண்ட் வாஸ்து இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து எல்லா நட்சத்திரத்துடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கோம். இப்போ குரு பெயர்ச்சியும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறுவீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு தொடர் நம்பிக்கையோடு இப்போ மே மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். தனுசு ராசி. தனுசு வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். குரு 6ஆம் இடத்துக்கு போகிறாரே, நம்மளுக்கு என்ன ஏதாவது கைவிட்டு போயிடுவார். உங்கள் ராசிநாதன் எங்கே இருந்தாலும் ஆக்டிவாக இருப்பார். இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு போயிட்டாருன்னா என்னென்னா, நீங்கள் வந்து இது வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரீங்க, அந்த சேலஞ்சிங் ஜோனுக்கு போகிறீங்க. ஸோ கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா கரெக்டான வேலை, கரெக்டான சம்பளம், கரெக்டான வாழ்க்கை, கரெக்டான கமிட்மெண்ட் அப்படியே போயிட்டே இருந்தது. இப்போது சேலஞ்சிங் ஜோன். லைஃப்பில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்காதலாம் அப்படி திடீர்னு வருமா அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒன்றே நினைப்பீங்க, நீங்கள் சொல்கிறீங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்ட்டு, பட் ஃபேஸ் பண்ணாங்களே தான் தெரியும். கரெக்ட் தான். பட் ஆனால் தனுசு எல்லா சேலஞ்சும் ஓவர் கம் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் வில் பவர் இருக்குது, நாலேஜ் இருக்குது. ஸோ இப்போ என்ன கால்குலேஷன் சொல்லுதுன்னா, இந்த மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சனி இன்னும் 3ல் தான் இருக்கார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஜாப் அண்ட் கரியர் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து சூரியன் புதன் காம்போ வருது உங்களுக்கு இந்த மந்தில். கிட்டத்தட்ட மே மந்தில் வந்து கிரக பார்வைகள்லாம் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் ஃபுல்லாக ஃபில் ஆகுது. ஸோ குரு 6ல் மூவ் பண்ணுறார். 10 and 11 வந்து கிரக பார்வைகள் ஃபுல்லாக ஃபில் ஆகுது. இது என்னென்னா சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ற ஐடியா இருக்கவங்களாம் அந்த ஷிஃப்ட் வந்து திங்க் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். சில பேருக்கு தானாக வரும், சில பேர் முயற்சி எடுத்து வரும். பட் யூ ஹேவ் டு திங்க், யூ ஹேவ் டு டபுள் செக், தென் யூ அக்செப்ட். என்ன காரணம் அப்படின்னா, 6ஆம் இடத்துக்கு குரு சம்டைம்ஸ் நல்லா இருந்ததை விட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ கொஞ்சம் கூட பணம் கிடைக்குது அது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் நீங்கள் தேவையில்லாமல் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். டபுள் செக் பண்ணி போகும். பட் ஆப்ஷன் வரும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும், ஆப்ஷனும் இருக்குது. திஸ் ஆர் தட், திங்க் அண்ட் டிசைட். அடுத்து ஃபேமிலி. எனக்கு தெரிஞ்சு 7ஆம் பாவம் 8வது பாவம் சுத்தம். குரு 6ல் தான், உங்களுக்கு அவ்வளோ கிடையாது. உங்களோட கலஸ்திரக்காரகன் புதன். அவர் இந்த 5th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணும்போது டைம் நல்லா மாறிடும். ஸோ 10th of May மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் தனுசு ராசி இல்லை தனுசு லக்னம் 10th of May கரெக்டாக புதன் 5th ஹவுஸில் மேஷமில் இருக்கும். அந்த சமயத்தில் ஏதாவது வரன் பேசி முடிக்கணும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்த வரன், இல்லை நீங்கள் பழகின ஒரு வாழ்க்கை துணை, உங்களுடைய நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு உயிர். ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் மேரேஜாக கொண்டு போகணும். இது எதுவாக இருந்தாலும் கரெக்டாக உங்களுக்கு அந்த 10th of Mayலேருந்து பலன்கள் நல்லா இருக்குது. அந்த முயற்சி நீங்கள் கை கொடுக்கும். திருமண வாழ்க்கையும் அமையும். குடும்பத்துலேயும் கொஞ்சம் குதூகலமான சந்தோஷமான நிகழ்வுகள் கூடி வரக்கூடிய பலன் தரும். அதிக கடன் வாங்காதீங்க. குரு 6ல் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் லோனாக வாங்கிட்டு இருப்பாங்க. வீடு வாங்கிடுறேன், காரை வாங்கிடுறேன். ஒரே வருஷத்தில் என்ன பண்ணுவாங்க, 5 விஷயத்தை பண்ணிவிடுவாங்க. கல்யாணம் பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க. அப்புறம் உடனே கல்யாணம் பண்ணிட்டோம், வீடு வேணும், வீடு வாங்குவாங்க, அதுக்கு ஒரு லோன் போடுவாங்க. அப்புறம் கார் வாங்குவாங்க, அதுக்கு ஒரு லோன் போடுவாங்க. இல்லை 2 வீலர் லோன் போடுவாங்க. அப்புறம் ஜுவல்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கலாமே, அதுக்கு ஒரு லோன் போடுவாங்க. அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ், கொஞ்சம் டூர் பண்ணுவோமே, அதுக்கு ஒரு லோன் போடுவாங்க. இந்த மாதிரி எல்லா லோனும் ஒன்றா போட்டு மாட்டிக்காது. நீங்கள் வந்து கடன் வாங்க வேண்டிய நிலைமையும் நிர்பந்தமும் கொஞ்சம் வரலாம். பட் அளவுக்கு மீறி போகாமல் பார்த்துக்கிட்டா போதும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். காரணம் வந்து குரு 6ல் இருந்தார்னா சேலஞ்சை ஃபேஸ் பண்ண வைப்பார். ஃபஸ்ட்டு தைரியம் கொடுப்பார். சனி 3ல் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் நெய்பர்ஸ், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நல்லா இருக்குது. அடுத்து வந்து புதன் வந்து 5th ஹவுஸில் உங்களுக்கு வந்து என்னென்னா நாலேஜ் அண்டு நல்லா ஸ்கோர், மைண்டு வந்து நல்லா பாசிட்டிவாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்கோர் பண்ணும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. சூரியன் உச்சம் அடையும். லார்ட் ஆஃப் 9 வந்து எக்ஸால்ட் ஆகிறதுலாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு எனர்ஜி, அவங்களுடைய எனர்ஜி அண்ட் அவங்களுடைய ஸ்கோரில் நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னென்னா ஒரே ஒரு விஷயம், இந்த எஜுகேஷன் லோன் இல்லைனா நீங்கள் படிக்கிறதுக்காக உங்கள் பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு கடன் வாங்குகிற சூழ்நிலை கொஞ்சம் வரலாம். எல்லாருக்கும் சொல்லலை, கொஞ்சம் பேருக்கு தெரியுது. பட் அது ஓகே, நல்ல விஷயத்துக்காக நம்ம கடன் வாங்குறது தப்பு இல்லை. அறிவை வளர்க்க, ஏன்னா நிரந்தரமான விஷயம் அறிவு செல்வம். அதை வளர்க்க நீங்கள் சின்ன சின்ன லோன்ஸ்லாம் வேணால் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை.
அது அது பாசிட்டிவாக தான் முடியும். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து குடும்ப தலைவிகள். உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்கள் சிந்திக்கிறபடி போகுமான்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்து குரு இப்போ தான் உங்களுக்கு வந்து, அதாவது 2nd ஹவுஸ் தானே உங்களுடைய இடம். உங்கள் குடும்ப தலைவிகள் வந்துட்டாலே 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல சுத்தம், 2ஆம் இடத்துல குரு பார்வை. அப்போ எவ்வளவு தேவை இருக்கோ, அந்த ஃபேமிலிக்கு வந்து என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ, அந்த கமிட்மெண்ட்ஸை கடன் பட்டாலும் பரவாயில்ல இதை பண்ணி கொடுங்கன்ற மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு கொண்டு வரும். அது ஒரு பெரிய ப்ளஸ் விஷயம் தான். அடுத்தது இந்த இந்த குருவுடைய 6ஆம் இடத்து நகர்வு ரிஷபத்தில் இருக்கிறதுனால இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, குடும்பம், குடும்ப தேவைகள், குடும்பம், குடும்ப செலவுகள், குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய செலவுகள், அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு மட்டுமே உங்களுடைய மைண்ட் செட் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பரவாயில்ல, அப்படி தான் இந்த மந்த் போகும்போது மே மாதத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஆரோக்கியம். இந்த குரு 6ல் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் மற்றும் புதன், ராகு இந்த 6ஆம் இடத்து பொசிஷனில் என்ன சின்னதாக சீரியஸ் இஷ்யூ இல்லை. ஒரு சிலருக்கு ஸ்டமக் ரிலேட்டடாக இல்லை த்ரோட், தொண்டை சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி இந்த செவ்வாய் புதன் ராகு கன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து எரிச்சல் சம்மந்தப்பட்டது. மெயினாகவே ஃபுட்டு தான் காமிக்குது. ஸோ உணவு சார்ந்த விஷயங்கள், அப்புறம் நீர், அதுக்கப்புறம் வந்து பயணம், திடீர் பயணம் ஏற்படுது. அந்த பயணத்தில் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஏதாவது ஒத்துக்காத இடம், ஒத்துக்காத மாதிரியான சாப்பாடெலாம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது அலர்ஜி சிம்டம்ஸ் மாதிரி கொடுக்க சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய பயம் இல்லை. தனுசு அஜிரீஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அஜிரீஸ் உங்கள் ஃபார்வேர்டை நீங்கள் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓவரால் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 6ஆம் இடத்துக்கு சென்றாலும் சேலஞ்சிங் ஜோனில் போகிறீங்க, தயாராக இருங்க. சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுங்கள், அதில் ஒரு நாலேஜை கெயின் பண்ணுங்கள், அதில் ஓவர் கம் பண்ணி வின் பண்ணிட்டு வாங்க. அதுதான் சக்ஸஸ். குட் லக். இப்போ நீங்கள் வந்து எல்லா மாதமும் இந்த மாத பலனை பார்க்குறீங்க. அதில் நிறைய டவுட்ஸை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக மெசேஜில் கொடுக்குறீங்க. ஒரு கிளியரான டீட்டெயிலான மெசேஜை வந்து தெளிவாக போடுங்க. பட் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், உங்கள் பிளேஸு, உங்கள் ஜாதகத்தை, இந்த மாதிரி கிரகநிலை இதெல்லாம் தயவு செஞ்சு மெசேஜில் உங்கள் பர்சனல் டேட்டாவெலாம் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் பேர் இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஜென்ரலாக கமெண்ட்ஸ் போடுங்க. அண்டு உங்களுடைய ஏதாவது ஒரு வீடியோ இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னா அதெல்லாம் நான் ஜென்ரல் டாப்பிக்கில் நான் பண்ணிவிடுவோம். ஸோ ஜென்ரலாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் போட்டிங்கன்னா அதெல்லாம் கூட ஆன்சர் பண்ண முடியும். பட் பர்சனலாக டேட்டா வந்து அனலைஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த ராசி பார்க்கும்போது இந்த ராசி பார்க்கணுமா, லக்னம் பார்க்கணும். ஏன்னா நானே வந்து அதை தொடர்ந்து செஞ்சுருக்கேன். ஒரு ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் அண்ட் உங்கள் பர்த் சார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு. இது எப்படி அனலைஸ் பண்ணுறது? ஒரு பலனை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 months அப்சர்வ் பண்ணால் தான் உங்களுக்கே புரியும். அப்போது உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எண்ணங்களில் வரக்கூடிய ஆசை, அது நிறைவேறக்கூடிய தருணமாக இருக்குமா அப்படிங்கிறது உங்கள் ராசியை பேஸ் பண்ணி வர்றது. உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதுதான் விதிக்கப்பட்டது. உங்களுடைய முதல் பாவம் தான் லக்னம், தான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ், அசெண்டன்ட் சொல்லுவோம். அப்போ அந்த முதல் பாவத்திலேருந்து உங்களுடைய தொழில் கிரகம் எப்படி இருக்குது, உங்கள் தொழில் வளமை எப்படி இருக்குது, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறுமா, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் இன்னொரு டவுட் கேட்டாங்க, இந்த ராசியும் லக்னமும் வேறு வேறையாக இருக்குமா, ஒரே மாதிரி இருக்குமா? சில பேருக்கு ஒரே மாதிரி அமையும், சில பேருக்கு வெவ்வேறு அமையும். அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போது வந்து இந்த அமைப்புகள்லாம் நீங்கள் புரிஞ்சு பார்க்க பழகிடும். அண்டு வெறும் ராசி மட்டும் பார்க்காம, இப்போ நான் எல்லாமே ராசின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன். பட் அதுவும் லக்னத்துக்கு உட்பட்டது தான். ராசி என்பது மண்டலம் அப்படின்னு பிரிக்கிறோம். லக்ன மண்டலம், ராசி மண்டலம் ரெண்டும் ஒன்று தான். பட் லக்னம் என்பது எப்படி நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, நீங்கள் மேஷ ராசியாக இருக்கீங்க, சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னா சிம்ம ராசியிலே உண்டான பலனையும் பார்த்தீங்கன்னா தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ கடகராசியாக இருப்பீங்க, கும்ப லக்னமாக இருப்பீங்க, அப்போ கும்ப ராசியும் பலன் நீங்கள் பார்க்கணும். ஸோ ராசி லக்னம் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது தான் அந்த புரிதல் வந்து ரொம்ப டீச்சராக இருக்கும். அப்போ எதை எடுத்துக்கணும்னு கேட்குறீங்க. லக்னம் என்பது உங்களுக்கு விதிக்கப்படுறது, உங்கள் விதிப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் லக்னம் தான் டிசைட் பண்ணும். ராசி என்பது உங்கள் மன ரீதியாக அது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க, எப்படி அணுகுமுறை செய்வீங்க, அந்த நட்சத்திரப்படி உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை உங்களுக்கு ஃபேவராக இருக்கா, அன்ஃபேவராக இருக்கா, இதெல்லாம் தான் கால்குலேஷன். அதனால தான் ஒரு முறையும் நான் சொல்லிட்டே இருக்கேன், உங்கள் பர்த் சார்ட்டை பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகமே நீங்கள் பார்க்காம முதல்ல நீங்கள் யார், உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் ராசி என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு என்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குது, எந்த கிரகங்கள் பாதகமாக இருக்குது, எது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சூப்பராக வேலை செய்யும், எது உங்களுக்கு வந்து ரொம்ப சுமாராக வேலை செய்யும், எது உங்களுக்கு தோஷம் பண்ணும், எது உங்களுக்கு யோகம் தரும், இந்த வித்தியாசத்தை முதல்ல நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட பலன்கள் பூரணமாக உங்களுக்கு வந்து பேசப்படும். அது புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன மைனஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், நமக்கு வந்து சின்னதாக ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது. அந்த டெஃபிஷியன்சிக்கு என்ன பண்ணுறோம், சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு சாப்பிட்றோம், இல்லை நேச்சுரலாக கிடைக்கிற சாப்பாடை அதை வந்து எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள மைனஸை நம்ம சரி பண்ணுறதுக்கு நாம் வந்து அந்த கிரகத்துடைய தன்மைலாம் என்ன, தத்துவம் என்ன, அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது சரி பண்ண முடியும். குறைக்கலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக குறைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, ஏன் 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறோன்னா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் பிளான் இருக்கும். அந்த பிளான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க,
என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பயனாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. அண்ட் ஓவராலாக லைஃப் ஹாரோஸ்கோப்.in நோக்கமே என்னென்னா, அஸ்ட்ராலஜி எனக்கு கடவுள் வந்து கொடுத்த அறிவு. அது வந்து நான் எப்பவுமே நினைக்கிறது ஒன்று தான், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னும் கூட எனக்கு நிறைய தெரியாமல் இருக்கலாம், நான் தெரிஞ்சுக்க தினந்தனம் ஒரு முயற்சி பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோ, அப்புறம் நியூமராலஜி பற்றி கொடுத்துருக்கோம். லேர்ன் வாஸ்து. இந்த வாஸ்து வந்து வீடு நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு படித்து ஒரு நல்ல சாய்ஸில் ஒரு வீடு கட்டலாம், இல்லை வீடு வாங்கலாம், இல்லை வாடகை வீடு கூட நீங்கள் குடி போகலாம். அதில் நிறைய மாற்றங்கள் தெரியும். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் மிகப்பெரிய லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு நிறைய சான்றுகள் உண்டு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வெறும் ஒரு மொபைல் நம்பர் மாற்றுறது மூலிமா கூட லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் வரும். அது அவங்கவுங்களுக்கு அந்த நம்பர் வந்து வேலை செய்யும். சிலருக்கு வீட்டுடைய வாசல் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு கலர் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு வாகனம் வேலை செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. அவங்கவுங்களோட எந்தெந்த அம்சத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து வேலை செய்யும். சில பேருக்கு சில நண்பர் வந்து வாழ்க்கையில் சேரும்பொழுது அவர் பெரிய லெவலில் போகிறார். வாழ்க்கை துணை வரும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். சில பேருக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது அதிர்ஷ்டம் வரும். சில பேருக்கு அப்பா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். சில பேருக்கு அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 சூட்சம ரகசியங்கள் ஜாதகத்தில் பொருந்தி இருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண நம்மளுடைய ப்ளஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிடணும். நம்மளோட மைனஸை அப்படியே கட் பண்ணி விட்டுணும். மைனஸை கட் பண்ண உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற ஆரம்பிச்சிடும். சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து வீடு ஃபுல்லாக ஒரே அழுக்காக இருக்குது, நம்ம சுத்தப்படுத்திட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். ஸோ அழுக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம தினமும் குளிக்கிறோம், நம்மளுடைய உடலில் வந்து சோம்பல் போயிடும், அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி கிடைக்குது? இன்னொரு பக்கம் நம்மளுடைய உடலும் வந்து தூய்மையாகிடுது. இப்போ உடல், மனம், உற்சாகம், மனநிலை இது எல்லாமே வந்து நம்ம குளிக்கிறதுனால மட்டும் உண்டு. அதே மாதிரி தான் ஜாதகமில் என்னென்ன மைனஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த மைனஸை ரிமூவ் பண்ணணும். அது நம்ம கேரக்டர்லேருந்து வரும். சில மைனஸ் நம்ம கேரக்டரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பிஹேவியரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம ஆட்டிடியூடில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பேசுறதுல இருக்கும், பேசுகிற விதத்தில் இருக்கும், சில மைனஸ் நம்ம கண்ணோட்டம் சரியாக இருக்காது, சில மைனஸ் வந்து நம்மளோட புரிஞ்சிக்கிற விதம் சரி இருக்காது, சிலது வந்து நமக்கே தாழ்வு மனப்பான்மை இருக்கும், சிலதில் நம்பிக்கை இருக்காது. ஏதோ ஒரு மைனஸ் நம்ம ஹாரோஸ்கோப்பில் தெரியும். அது நம்மளுடைய பிஹேவியரில் வரும், கேரக்டரில் வரும், ஆட்டிடியூடில் வரும், நம்பிக்கையில் வரும், நம்ம பார்வையில் இருக்கும், நம்ம கண்ணோட்டத்தில் இருக்கும், நம்ம புரிதலில் இருக்கும். ஸோ நம்ம என்ன அதிர்வுகளில் மாறும், இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிச்சி சரி பண்ணோம்னா ஒரு விஷயமா லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆஸ்ட்ராலஜியுடைய சூட்சமங்கள். இது வந்து நீங்கள் வெறும் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் மட்டுமே இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து பியாண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை தாண்டி இது ஒரு புரிதல், இது ஒரு உணர்வு. அதில் தான் இது வந்து கிளியராக ஒரு அப்சர்வேஷன் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் வந்து வெறும் ஃப்ளாட்டாக அப்படியே இந்த டைமில் இது நடக்கும் அந்த டைம் அப்படி இல்லை. அது உங்கள் உணர்வோடு கலந்தது, உங்கள் உள்ளத்தோடு கலந்தது, உங்கள் எண்ணத்தோடு கலந்தது, உங்களுடைய முயற்சியோடு கலந்தது, உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங்கோடு கலந்தது. ஸோ அந்த புரிதலோடு இதை வந்து பார்த்து பழகி புரிஞ்சுங்க. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய டீம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நான் சொல்லிக்கிறேன், சீக்கிரமாக நீங்கள் 1 மில்லியன் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பை நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிக்குன்னு இதுதான் ஒரு சேனல் அப்படின்னு தான் நீங்கள் கிளியராக டைட்டிலில் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கையோடு உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.